சரி, லக்னத்துல சுக்கிரன் இருக்காரு. கிட்டத்தட்ட 10-15 வயசுல இந்த செவ்வாய் தசை வருதுன்றப்ப செவ்வாய் தசை விபத்தை கொடுக்கும், காயத்தை ஏற்படுத்தும். அந்த 7 வருஷம் முழுக்க இங்க அடிபடுறாரு, அங்க அடிபடுறாரு, இங்க அடிபடுறாரு, அங்க அடிபடுறாருன்ற மாதிரி இருக்கும். வணக்கம், நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தொழில்களுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி, சனி செவ்வாய் சேர்க்கை இன் 8th house ப்ளீஸ் ரிவ்யூ. ஆமா, ஜோதிடம் எல்லாவற்றையும் சேர்த்த ஒரு விஷயம். இப்போ விக்னேஸ்வரன் அப்படின்னு நீங்க சொல்லும் போது, விக்னேஸ்வரனா ஜோசியங்க, விக்னேஸ்வரனா கைங்க, விக்னேஸ்வரனா அந்த வாட்சுங்க, விக்னேஸ்வரனா காலுங்க அப்படின்னு இல்லாம விக்னேஸ்வரன் யாரு? விக்னேஸ்வரனுக்கு ஜோசியம் தெரியும், விக்னேஸ்வரனுக்கு இது தெரியும், விக்னேஸ்வரனுக்கு கை இருக்கு, கால் இருக்கு, தலை இருக்கு, மூக்கு இருக்கு, மூளி இருக்கு, இதெல்லாம் சேர்த்தா தான் விக்னேஸ்வரன். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு ஜாதகம், அதாவது நீங்க இந்த பிரைடல் பியூட்டின்னு வச்சுக்கோங்களேன், நீங்க யாரு? வெறும் ப்ரஷ்ஷா, இல்ல லிப்ஸ்டிக்கா, இல்ல இந்த ஐலேஷா, இல்ல லென்ஸா? எது ஜிஎம் பியூட்டி? எது நீங்க? இல்லைங்க, ஒரு அப்படியே எல்லாமே சாரி பண்ணுவோம், கல்யாணத்துக்கு இது பண்ணுவோம், அதை பண்ணுவோம் சொல்லுவீங்களா, அந்த மாதிரி ஒட்டு மொத்தமாக சேர்ந்தது அந்த விஷயம். இப்போ இந்த இடத்துல லக்னத்துக்கு 8ல இல்ல, லக்னம்னு நீங்க குறிப்பிடல, சனி செவ்வாய் சேர்க்கை இன் 8th house, 8ல சனி செவ்வாய் லக்னத்துக்கும் சரி ராசிக்கும் சரி இருந்தாங்க அப்படின்னா இது ஒரு மாதிரி தலைவலி தான். இதுல கூட இன்னும் கொஞ்சம் நுணுக்கமா போனீங்க அப்படின்னாமா, எந்த லக்னம்? ஒரு உதாரணத்துக்கு மேஷ லக்னம் எடுத்துக்குவோமா? மேஷ லக்னத்துக்கு 8ல சனி செவ்வாய் இருக்கிறாங்கன்ற பட்சத்துல லக்னத்துக்கு சுபர் தொடர்பு இல்லாத நிலையில இவருக்கு குணத்திலும் உடலிலும் பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைனா என்ன? குணத்துல பிரச்சனை என்ன? லக்னாதிபதி 8ல இருந்துகிட்டு 8ஆம் இடத்தினுடைய தன்மைகளை செய்ய ஆரம்பிக்கிறாரு. 8ஆம் இடத்தோட தன்மை என்ன? திருடுறது, கிரிமினல், சண்டை போடுறது. சனியோட சேர்ந்துட்டாரு, பாபத்துவம் அதிகமாகுது. செவ்வாய் தசை நடக்கும் போதும் சனி தசை நடக்கும் போதும் குடும்பம் பிரியுது. தசை நடக்கும் போது இது நீங்க கேட்ட கேள்வியுமா? இந்த செவ்வாயும் சனியும் 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பாக்குறாரு, அப்படி பலன் தலைகீழா மாறிடும். அந்த செவ்வாய் தசை உங்களுக்கு அருமையான வருமானத்தை, லாபத்தை பிறந்த இடத்தை விட்டு தள்ளி செவ்வாய் தசையில் தரும். இதுதான் ஜோதிடத்துல சுபத்துவம் பாபத்துவம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது நல்லது கெட்டது குரு பார்வையில் இருக்கும் பொழுது நல்லது நடக்குங்க. 2 பேரும் கெட்டு போயிருக்கிறாங்கன்ற பட்சத்துல மோசமா இருக்குங்க. சரி, இன்னும் கொஞ்சம் அவங்கள நெருக்கிக்குவோம். நீங்க சொல்ற மாதிரி இந்த இடத்துல சனி செவ்வாயின் நடப்பு நெருக்கமாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எந்த சுபர் தொடர்பும் இல்லை. லக்னாதிபதி ஒரு அளவுக்கு நல்லா இருக்கிறான்னு வைப்போமே. லக்னாதிபதி இல்லையே, லக்னாதிபதி தான் 8ல இருக்காருல்ல. சரி, லக்னத்துல சுக்கிரன் இருக்காரு. கிட்டத்தட்ட 10-15 வயசுல இந்த செவ்வாய் தசை வருதுன்றப்ப செவ்வாய் தசை விபத்தை கொடுக்கும், காயத்தை ஏற்படுத்தும். அந்த 7 வருஷம் முழுக்க இங்க அடிபடுறாரு, அங்க அடிபடுறாரு, இங்க அடிபடுறாரு, அங்க அடிபடுறாருன்ற மாதிரி இருக்கும். இதே செவ்வாய் தசைமா 40 வயசுல வந்தது அப்படின்னா செவ்வாய் தசை ஏன் ஏன் அந்த இடத்துல 16 வயசுனா அடிபடுறாரு? லக்னத்துல சுபர் இருக்கிறதால. லக்னத்தில் சுபர் லக்னத்துல யார் இருக்கா? லக்னத்துல சுக்கிரன் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. லக்னத்துல சுக்கிரன் இருக்காரு, குருவுக்கு எந்த விதமான தொடர்பு இல்லை. லக்னத்தில் குரு 8ல செவ்வாய் இருந்து தசை நடத்தும் போது 16ல இருந்து 20 வயசு வரைக்கும் நடக்கக்கூடிய விபத்துல விபத்து 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 விபத்துன்னு வந்துருவாரு. 40 வயசுக்கு மேல நடக்கிற விபத்துல இறந்தே போயிருவாரு. என்னையா அது, ஒரே செவ்வாய்க்கு 2 விதமான பலன் சொல்றீங்கன்னு கேட்பீங்க. இதுதாங்க ஜோசியம். அந்த 40 வயசுல அவருடைய உயிரை இழுத்து நிறுத்த முடியாத காரணம் லக்னாதிபதிக்கு பலம் இல்ல. 20 வயசுல தூக்கி நிறுத்தினதுக்கு காரணம், எப்படிங்க 20 வயசுலயும் அடிபட்டாரு, எப்படி அந்த உயிரை இழுத்து பிடிச்சது? லக்ன சுபர் கூடுமான வழியில் உயிரை வச்சிருக்கணும்ன்றதுக்காக லக்னத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் லக்னத்தை காப்பாத்திக்கிட்டு இருந்தாரு. இதுதாங்க ஜோசியத்தோட விஷயம். இந்த இடத்துல இந்த செவ்வாய் தசை வருது, இதுக்கு பெஸ்ட் பரிகாரம் அருமையான இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்து வச்சுக்கிறது. வேற எதுவும் கை கொடுக்காது. இது பல இடத்துல நான் பேசுறேன். ஏங்க இந்த இடத்துல விபத்து வரப்போது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. லக்னத்துல சுக்கிரன் இல்ல, விபத்து வரப்போது இறக்க போறாரு. லக்னத்துல சுக்கிரன் இல்ல, லக்னத்துல ராகு இருக்காருன்னு வச்சுக்கோமா. லக்னத்தில் ராகு இருந்தால் செவ்வாய் தசையில, சுக்கிர புக்தியில, சனி அந்தரத்துல 100 விழுக்காடு மரணம் நடக்கும். 100 விழுக்காடு மரணம் நடக்கும் லக்னத்தில் ராகு இருந்தா. இந்த மேஷ லக்னத்துக்கு இதை தெளிவா புரிஞ்சுக்கங்க. உலகத்துல பிறந்த அத்தனை பேருக்கும் இந்த அமைப்புகள் இருக்காது. உலகத்துல பிறந்த அத்தனை பேருக்கும் இந்த 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் சேர்ந்து லக்னத்துல ராகு இருக்கிறதுக்கான விஷயம் இருக்காது. செவ்வாய் தசை வராது, சனி தசை வராது, ராகு தசை வராது. இப்படி தாங்க ஜோசியத்தோட பலன். சரிங்க,
செவ்வாய் தசையும் வரல, சனி தசையும் வரல. அப்ப நீங்க எப்படி செவ்வாய் தசையில வந்திருக்க கூடாதுனாக்கா நீங்க அட்லீஸ்ட் புதன் தசையில பிறந்திருக்கணும். புதன் தசைனா புதன், கேது, சுக்கிரன், சூரியன், சந்திரன், திரும்ப செவ்வாய் தசை வந்துடும். ஆனா போதுமான அளவுக்கு ஆயுள் வந்து இது அந்த போதுமான அளவுக்கு நீடித்த தசாபுத்தி அமைப்புகள் வந்துருது. சரி, அப்ப இந்த இடத்துல செவ்வாய் தசை வரும்போது கண்டிப்பாக செவ்வாய் 2 8ஆம் இடத்தை பாதிப்பாருமா. கண்டிப்பாக 2 8ஆம் இடத்தை பாதிப்பாரு, 11ஆம் இடத்தை பாதிப்பாரு. மூத்த சகோதர அமைப்புகள்ல பிரச்சனை இருக்கும். இதெல்லாம் நான் மேஷ லக்னத்தை வச்சு ஏன் சொல்றேன்னா, ஏதாவது ஒண்ணு சொன்னா அதை ரோங்கா புரிஞ்சுக்கிட்டு பதறி போறீங்க. ஐயோ என் ஜாதகத்துல அப்படி இருக்குன்னு. லக்னத்துல சுபர தொடர்பு இருக்கும் பார்க்க மாட்டீங்க, லக்னத்தை குரு பாப்பாரு பார்க்க மாட்டீங்க, லக்னத்துல பௌர்ணமி சந்திரன் இருப்பாரு பார்க்க மாட்டீங்க. அப்ப என்னன்னா, சனி செவ்வாய் 8ல இருக்கலாமா? இருக்கக்கூடாதுங்க. குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இருக்குது. 30 32 வயசு வரைக்கும் பெண்களாக இருந்தா திருமணம் ஆகுறதுலயே கொஞ்சம் ஒரு மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அதற்கு பிறகு அவங்களோட தசை வருது. இந்த இடத்துல கண்டிப்பாக நல்ல பதில் இல்ல. நீங்க கேட்கிற கேள்விகளுக்கு சில துல்லியமா என் மண்டையில என்ன இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்றேன். அப்போ இந்த இடத்துல இந்த விஷயம் என்ன பண்ணும்? கொஞ்சம் சரியில்லாத தன்மையை கொடுக்கும் தான் தசையில. செவ்வாய் தசையும் வரலங்க, சனி தசையும் வரலங்க. கிட்டத்தட்ட செவ்வாய் தசை வந்தா சனி தசை வரும். ஓகேங்களா? அப்போ பிறக்கும் போதே செவ்வாய் தசை வந்தா கண்டிப்பா சனி தசை வரும். ஏன்னா செவ்வாய் தசை ஒரு 7 8 வருஷம், 6 7 வருஷம். செவ்வாய் முடிஞ்சு ராகு 19 18 வருஷம், ராகு முடிஞ்சு குரு 16 வருஷம். ஓகே, செவ்வாய் தசையிலே பிறந்துட்டாங்கன்னா குரு தசையும் ராகு தசையும் குரு சேஃப். ஆனா செவ்வாய் சனியின் வீட்டுல இருக்கக்கூடிய ராகு டேஞ்சர். என்னையா போயா அப்படின்றவீங்க. இதுதாங்க ஜோசியம். இப்படியும் வரும், அப்படியும் வரும், அப்படியும் வரும், இப்படி வரும், இப்படி மூக்கத்தோடும். இதெல்லாம் சேர்ந்து தான் ஜோசியம். இது புரிஞ்சவங்க தான் கொஞ்சம் பேர் வந்து என்கிட்ட கேள்வியா கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா சொல்றதெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது, இவன் கத்துக்கிட்டது மட்டும் வேற மாதிரி கத்துக்கிட்டு வந்திருக்கிறானே அப்படின்னு. அப்போ இது தாங்க ஜோதிடத்தோடைய விஷயம். ஒருவேளை லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இந்த விஷயம்லாம் இருக்குது, 7ஆம் அதிபதி வலுத்திருக்கிறாரு, அதே மேஷ லக்னம். ஓகே, இதே மேஷ லக்னம்னு வச்சுக்கோமே. 8ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்கிறாங்க, சுக்கிரன் உச்சமா இருக்கிறாரு, லக்னத்தை குரு பாக்குறாரு. ஓகே, சுக்கிரனோட வீட்டுல குருவை போட்டுக்குமா? ஓகே, 7ல குரு இருக்கிறாரு, 7ல இருந்து குரு பாக்குறாரு. 7ஆம் இடம் வந்து நல்லா இருக்குது. குரு வந்து 8ஆம் அதிபதினாலும் கூட இந்த இடத்துல வந்து ஒரு அளவுக்கு 8க்கு லாபத்துல இருக்கிற அமைப்புகள்ல தான் இவரை பார்ப்பாரு. எங்க? ஆமா, துலாத்துக்கு. ஆமா, 8க்கு லாபத்துல இருப்பாரு. இல்லையே, 8க்கு 12ல இருந்தா தான் ஒரு லக்னத்தை பார்க்க முடியும். இல்ல, ஓ சாரி, மேஷ லக்னம். ஓகே, மேஷ லக்னமாக இருக்கிற பட்சத்துல அவர் வந்து துலாத்துல இருந்தாருன்னா பார்ப்பாரு. ஓகே, இந்த இடத்துல 7ஆம் அதிபதி உச்சமாக இருக்கக்கூடிய காரணம் பிரச்சனை வருதுங்க. செவ்வாய் தசையில பிரச்சனை வருது, செவ்வாய் தசையில பிரிவு வருது, ஆனா வேலைக்காக பிரிகிறாரு. செவ்வாய் தசையில பிரச்சனை வருது, ஒரு 7 வருஷம் பிரிஞ்சிருக்கிறாங்க, திரும்ப சேர்ந்துக்கிட்டாங்க. ஏன்னா 7ஆம் அதிபதியும் கலத்திர காரகன், தாம்பத்தியத்துக்கு காமத்துக்கு காரக பிளானட் அப்படியே தக 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 தகன்னு இருக்காரு. ஒருவேளை சுக்கிரன் அப்படியே போய் அந்த சனி செவ்வாயோட மாட்டிக்கிட்டாரு. ஐயோ, நீங்க சொல்ற சுபத்துவம் இங்க வந்துருது. சுக்கிர தசை வந்தோடனே அப்படியே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரிஞ்சிருவீங்க. 20 வருஷத்துக்கு அல்லோல பல்லோல படுத்தும் பார்ட்னரை வச்சு. என்னையாண்டுருவீங்க. நான் சொன்ன அத்தனை விஷயமும் எந்த நோட்ஸும் இல்லைங்க. என் மண்டையில இருக்கிற விஷயத்த உங்களுக்கு நான் அப்படி பாருங்க, இப்படி ஐ கான்டாக்ட் இப்படியே தான் இருக்குது, இப்படியே தான் பேசுறேன். இதெல்லாம் ஜோசியத்துல கம்பேர் பண்ணி பார்க்கணுமா? பார்த்தா தாங்க ஜோசியம், பார்க்கலன்னா ஜோசியம் இல்லைங்க. இதுதான் ஜோதிடத்தினுடைய விஷயம். நான் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு விஷயத்த சொல்லணும். அவங்க ஆமாண்ணே அப்படின்னு சொல்லும் போது அது எனக்கு ஒரு சந்தோஷம். இதுதான் விஷயம். ஓகேங்களா? அப்போ இதுதாங்க, இந்த லக்னமும் லக்னாதிபதியும் வலுவாக இருக்கும் போது இந்த 8ல இருக்கக்கூடிய சனி செவ்வாய் ஒரு மாதிரியும், லக்னமும் லக்னாதிபதியும் கெட்டு போயிருக்கும் போது இந்த சனி செவ்வாய் கடுமையான பலன்களையும் தன்னோட தசையில தருவாங்க. சரிங்களா? இருந்தாலும் ரொம்ப நல்ல கேள்விங்க. நிறைய விஷயத்த பேசியிருக்கேன் இந்த 8 9 நிமிஷத்துல. நல்லது நடக்கும், எல்லாரும் நல்லா இருப்போம். வணக்கம்.